Hi buddies. நான் லாஸ்ட் 4 இயர்ஸ் நிறைய ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஹானஸ்ட்டாக சொல்லணும் அப்படின்னா நம்ம எதிர்பார்த்த அவுட்புட் அதில் இருக்காது. ஜஸ்ட் ஒரு 30 to 40% ஒர்க் அது கம்ப்ளீட் பண்ணி தரும். பட் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி ஒரு அவுட்புட் இருக்காது. பட் நவடேஸ் நியூ டூல்ஸ் வந்து கூகுள் அண்ட் அதர் கம்பெனிஸ் எல்லாமே இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. முன்னாடி மாதிரி இல்லை. முன்னாடி வந்து ஜஸ்ட் ஏஐ ஸ்டிக்கர் மட்டும்தான் இருக்கும். அண்ட் தென் ரேண்டமாக ஏதாவது செய்யும். அண்ட் தென் நம்ம எதிர்பார்த்த இமேஜ் அல்லது வீடியோ அந்த அவுட்புட்ஸ்லாம் இருக்காது. இப்போ அப்படிலாம் இல்லாமல் ஏஐ டூல்ஸ் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி நான் பார்த்த டூல்ஸில் பெஸ்ட் டூல்ஸ் உங்களுக்கு நான் கொண்டு வந்திருக்கேன். அது என்னென்ன டூல்ஸ், அது எப்படி யூஸ் பண்ணலாம், அதை யூஸ் பண்ணுறதுனால உங்களோட ப்ரொடக்டிவிட்டி எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்லித்தர போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக கடைசி வரையும் பாருங்கள். ஓகே, ஃபர்ஸ்ட் கூகுள் கொண்டு வந்திருக்க கூகுள் ஃப்ளோன்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபார் இமேஜ் அண்ட் வீடியோ ஜென்ரேஷனுக்கு ஜஸ்ட் கூகுளில் போயிட்டு கூகுள் ஃப்ளோ ஏன்னு டைப் பண்ணுங்க. ஜஸ்ட் கிளிக் ஆன் என்டர். ஃபர்ஸ்ட் லிங்க் கூகுள் ஃப்ளோ லேப்ஸ்ன்னு இருக்கு இல்லைங்களா? ஸோ இதை கிளிக் பண்ணுங்க. இதுதான் கூகுள் ஃப்ளோ வெப்சைட்டு. ஜஸ்ட் கிரியேட் வித் ஃப்ளோ. நான் ஆல்ரெடி சைன்இன் பண்ணியிருக்கேன், அதனால எனக்கு ஆட்டோமேட்டிக்காக கூகுள் லாகின்ல வந்து லாகின் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் சைன்இன் பண்ணல அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறீங்க அப்படின்னா சைன் அப் பண்ணிவிட்டு அண்ட் தென் லாகின் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இதுதான் வெப்சைட்டு. ஓகே, வெப்சைட் லாகின் ஆனோடனே நியூ ப்ராஜெக்ட் இருக்கு. ஜஸ்ட் கிளிக் ஆன் நியூ ப்ராஜெக்ட். ஸோ இங்கே தான் நம்ம ப்ராம்ப்ட் கொடுத்து நம்ம வீடியோஸ் ஆர் வந்து ஒரு இமேஜை வந்து ஜென்ரேட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா வீடியோவா இல்லை இமேஜான்னு ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இமேஜ் வேணும் அப்படின்னா என்ன ரேஷியோவில் வேணும் அப்படின்றத சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து வீடியோ வேணும் அப்படின்னா, வீடியோ வந்து லாங் வீடியோஸ் யூ கேனாட் கிரியேட். ஷார்ட் வீடியோஸ் ஒரு 10 செகண்ட்ஸ் அப் டு 10 செகண்ட்ஸ் ஒரு 12 செகண்ட்ஸ் நீங்கள் வந்து ஒரு நல்ல பவர்ஃபுல்லான ஒரு சூப்பர் வீடியோ வந்து நல்ல குவாலிட்டியில் க்ரியேட் பண்ணிக்கலாம். பட் வீடியோவும் சரி இமேஜும் சரி நான் நிறைய யூஸ் பண்ணிருக்கேன் இந்த வெப்சைட்டை. என்னோட பிஸ்னஸ் திங்ஸ்க்காக ரொம்ப நல்ல ஒர்க் ஆகிட்டு இருக்கு. சே ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு இமேஜ் வேணும். ஒரு ஓகே, நான் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுறேன். 9:16 ரேஷியோ வச்சுருக்கேன். ஓகே, நான் ஜஸ்ட் ரேண்டமாக ஒரு ப்ராம்ப்ட் தரேன். Give me an attractive image talks about how AI is important in business. ஜஸ்ட் சிம்பிளாக ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்துட்டு ஜஸ்ட் நான் கிளிக் ஆன் ஜென்ரேட் கொடுக்குறேன். இந்த ரைட் ஆரோ இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். பார்க்கலாம் இது என்ன அவுட்புட் தருது அப்படின்னு. நான் உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு இமேஜ் ஐடியா இருக்குது அப்படின்னா நீங்கள் ChatGPTல வந்து ஒரு ப்ராம்ப்ட் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜென்ரேட் பண்ணிவிட்டு அந்த ப்ராம்ப்டை இங்கே பேஸ்ட் பண்ணலாம். நான் அதுவும் உங்களுக்கு சொல்லித்தரேன். இது ஜஸ்ட் ஒரு சிம்பிள் ப்ராம்ப்ட் கொடுத்தேன், என்ன எப்படி ஒர்க் ஆகுதுன்றது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அந்த நம்ம ChatGPTலேருந்து எடுத்து ஒரு ப்ராம்ப்டை வந்து ஜென்ரேட் பண்ணி அதை இங்கே பேஸ்ட் பண்ணுறது மூலமாக அப்போ என்ன அவுட்புட் கிடைக்குது அப்படின்றத டிஃப்ரெண்ட் பார்க்கலாம் அப்படின்றக்காக. வாவ், பாருங்க, சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணுறதுக்கு ஹவ் ஏஐ இஸ் ரெவல்யூஷனைசிங் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கா இமேஜ் கொடுத்துருக்கு. ஜூம் பண்ணால் நல்லா பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே பாருங்கள், enhanced decision making, operational efficiency, personalized customer service, and then comprehensive fraud detection. ஸோ இதெல்லாம் நம்ம யோசிக்கவே முடியாது.
ஸோ ஏஐ பிஸ்னஸில் யூஸ் பண்ணுறலாம் என்னெல்லாம் நமக்கு வந்து பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்றத சிம்பிள் ப்ராம்ப்ட்லேயே வந்து உங்களுக்கு ஒரு நைஸ் இமேஜ் இது யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளோட சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணலாம். இந்த மாதிரி உங்களோட பிஸ்னஸ்க்கு அது மாதிரி நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அந்த ப்ராம்ப்ட் எக்ஸாக்டாக நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக வரும். நான் இன்னொரு ப்ராம்ப்ட் ChatGPT யூஸ் பண்ணி சொல்லித்தரேன் உங்களுக்கு. chatgpt.com போயிடுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ChatGPTயில் போனோம் அப்படின்னா நீங்கள் ரோல் அசைன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் என்ன அதாவது உங்களோட ரெக்குவயர்மெண்ட் என்ன அப்படின்றத வந்து உங்கள் ரோல் அசைன் பண்ணணும் ஃபர்ஸ்ட். நீங்கள் நான் என்ன சொல்கிறோம், ஆக்ட் ஆஸ் அண்ட் எக்ஸ்பர்ட் இன் ப்ராம்ப்ட் ஜெனரேட்டர். கொடுத்துட்டு அதுக்கப்புறமா உங்களோட பிஸ்னஸ் ரெக்குவயர்மெண்ட்டை நீங்கள் சொல்லணும். ஐ ஆம் செல்லிங் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் ஆன்லைன். I need image to post it in Instagram to ஸோ இதுதான் என்னோட இன்டென்ஷன். நான் ஒரு போஸ்ட் பண்ணும் இன்ஸ்டாகிராமில், ஸோ அது மூலமாக எனக்கு ஒரு லீட்ஸ் வரணும். சிம்பிள், அவ்வளோதான். ஸோ give me a prompt. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் இதெல்லாம் நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. give me a prompt அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நார்மல் ஜெனரிக் ப்ராம்ப்ட் ஒன்று கொடுக்கும். நான் என்ன கொடுக்குறேன்னா give me ultra detailed prompt for nano banana. ஓகே, இந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா நானோ பனானாக்குன்னு ஒரு டீடைல்டு ப்ராம்ப்ட் ஒன்று ஒரு ப்ராப்பராக உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இது நீங்கள் எல்லாரும் இந்த டெக்னிக் எல்லாரும் யூஸ் பண்ணுங்க. இது மாதிரி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸாக்டாக உங்களுக்கு ரிசல்ட் வரும். ஸோ பார்க்கலாம். ஓகே, கான்செப்ட் ஃபார்ம் டு ஹோம், அதுவே கான்செப்ட் எடுத்துக்கிச்சு. ஸோ அல்ட்ரா டீடைல் ப்ராம்ப்ட் கொடுத்துச்சு பாருங்கள். நீங்கள் நார்மலாக ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து ப்ராப்பராக இருக்காது. இதில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்றத வந்து அல்ட்ரா டீடைல்டு ப்ராம்ப்ட் கொடுத்துருச்சு. ஓகே, இது ஜஸ்ட் நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் காப்பி அண்ட் தென் இந்த வெப்சைட் போயிட்டு கூகுள் ஃப்ளோ போயிட்டு ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணுறேன். நான் என்னோடதை பேஸ்ட் பண்ணிவிட்டு ஓகே ஜஸ்ட் கிளிக் ஆன் ஜென்ரேட். ஸோ யூ கேன் see the difference. முன்னாடி நம்ம ஒரு ஜென்ரிக்காக ஒரு இமேஜ் வந்து ஜஸ்ட் ஒரு ஐடியாவில் க்ரியேட் பண்ணோம் ப்ராம்ப்ட் மூலமாக. இப்போ நம்ம ப்ராப்பராக நம்மளோட பிஸ்னஸ் ரெக்குவயர்மெண்ட்டுக்கு என்ன தேவையோ அதை நம்ம வந்து ஒரு ChatGPT ப்ராம்ப்ட் மூலமாக இதை வந்து ப்ராப்பராக எப்படி பண்ணலாம் அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம். லெட்ஸ் see என்ன அவுட்புட் வருது அப்படின்னு. ஸோ இந்த இமேஜ் பார்த்துட்டிங்கன்னா அவ்வளோ டீட்டெயில்டாக இருக்குது இமேஜ். ஸோ ஃபார்மர் வந்து ஃபார்ம் பண்ணுறாரு. ஸோ அவர்கிட்ட இருந்து டேரெக்டாக ஸோ நம்ம செல் பண்ணுறோம் ப்ராடக்ட்ஸ் அப்படின்ற மாதிரி. ப்ராம்ப்டில் வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து நான் ஜஸ்ட் ஜென்ரிக்காக கொடுத்தேன். நீங்கள் ப்ராம்ப்ட் கொடுக்கும்போது ChatGPTயில் ப்ராப்பராக என்னென்ன ப்ராடக்ட்ஸ் நீங்கள் செல் பண்ணுறீங்க அப்படின்றதெல்லாம் நீங்கள் லிஸ்ட் பண்ணிவிட்டு என்ன லாங்குவேஜில் வேணும் அப்படின்றதையும் நீங்கள் கரெக்டாக சொல்லிட்டீங்க அப்படின்னா அந்த நானோ பனானாக்கான டீட்டெயில்டு அல்ட்ரா ப்ராம்ப்ட் வந்து கொடுத்துரும் அது. ஸோ நான் ஜென்ரிக்காக கொடுத்தனால அது ஹிந்தின்னு ஒரு லாங்குவேஜ் எடுத்துகிட்டு அண்ட் தென் ஒரு அமேசிங் கான்செப்ட் இமேஜ் கொடுத்துருக்கு. ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகே, இதுலேயே வீடியோ ஜென்ரேஷன் ஆப்ஷனும் இருக்குது. ஸோ அதுக்கும் ஒரு ப்ராம்ப்ட் நம்ம யூஸ் பண்ணி வீடியோ எப்படி ஜென்ரேட் பண்ணலாம் அப்படின்னு கேட்கலாம். ஸோ அகெயின் give me. ஓகே, ஸோ இன்னொரு ப்ராம்ப்ட் வந்து இப்போ க்ரியேட் பண்ணோம். இது வந்து வீடியோ ஜென்ரேஷனுக்கு.
இதான் நீங்கள் நார்மலாக ஒரு இங்கிலீஷில் கொடுக்கும்போது உங்களோட பிஸ்னஸ் என்ன ஃபஸ்ட்டு ரோல் அசைன் பண்ணிடுங்க. அண்ட் தென் உங்கள் பிஸ்னஸை பற்றி ஒரு டீட்டெயிலாக கொடுத்துருங்க. ஸோ என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் நம்ம செல் பண்ணுறோம், இல்லை என்னோட ரெக்குவயர்மெண்ட் வந்து என்னென்ன சர்வீஸ் என்னோடது, அது எல்லாமே நீங்கள் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லிட்டு அப்புறம் உங்களோட ரெக்குவயர்மெண்ட் எக்ஸாக்டாக நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா ChatGPT வந்து பக்காவாக உங்களுக்கு ரெடி பண்ணி ப்ராம்ப்ட் கொடுத்துரும். ஸோ ஐ ஜஸ்ட் காப்பி திஸ், காப்பி பண்ணிவிட்டு தென் அகெயின் இங்கே போயிட்டு ஜஸ்ட் கண்ட்ரோல் V அண்ட் தென் இங்கே போயிட்டு அண்ட் தென் வீடியோவில் வந்து நான் 9:16 வந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அதுக்கெலாம் யூஸ் பண்ணலாம். 16:9 வந்து உங்களுக்கு வந்து யூடியூப் அந்த மாதிரி கண்டென்ட் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட் இன்ஸ்டாகிராம் தான் போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் தென் இது ஃபாஸ்டே இருக்கட்டும். அண்ட் தென் ஓகே, இப்போ கிளிக் ஆன் ஜென்ரேட். லாங் வீடியோஸ் தராது இது. மேபி நீங்கள் பெய்ட் பிளாட் போனீங்க அப்படின்னா லாங் வீடியோஸ் தரும். ஒரு ஷார்ட் வீடியோ தரும், ஒரு 8 to 10 seconds வீடியோஸ் தரும். நீங்கள் அது சின்னதாக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் நீங்கள் சீரியஸ் இன்டு பிஸ்னஸ் உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து பெய்ட் பிளான் யூஸ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா ஒரு சின்ன வீடியோவில் ஒரு சின்ன மெசேஜ் கன்வே பண்ணலாம். இது வந்து எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா கஸ்டமர்ஸை வந்து நம்ம என்கேஜாக வச்சுக்கிறதுக்கு, ரெகுலராக நம்ம வந்து ஆக்டிவாக இருக்கிறோம் சோஷியல் மீடியாவில். இன்னைக்கு இருக்கிற பிஸ்னஸ் மாடல்ஸ் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்காங்களோ தே ஆர் மேக்கிங் ஹியூஜ் மணி, மில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் ருபீஸ் வந்து தே ஆர் ஏர்னிங். அதனால சோஷியல் மீடியா ஆக்டிவாக இருக்கிறதுன்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன்னைக்கு. ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு நமக்கு டைம் இல்லை அப்படின்னா ஸோ அந்த கோலை வந்து நம்ம அப்படியே ஒரு 10 seconds வீடியோ, ஒரு சின்ன கான்செப்ட் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ கண்டென்ட் பிளான் பண்ணுவோம்ல நம்ம, வீக்லி மந்த்லி கண்டென்ட் நம்ம பிளான் பண்ணி வச்சுருப்போம். சின்ன கான்செப்ட் எடுத்துகிட்டு அந்த கோலை நம்ம வந்து பிஸியாக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை இந்த மாதிரி கண்டென்ட்டை போஸ்ட் பண்ணலாம். பாருங்கள், ஒரு வீடியோ கொடுத்துருச்சு. ஓகே, ப்ளே பண்ணுறேன். From toxic food to pure nutrition. Choose organic. Choose health. From toxic food to pure nutrition. பாருங்க, ஒரு எத்தனை செகண்ட் வீடியோ, 7 seconds வீடியோவில் ஒரு கம்ப்ளீட் மெசேஜே சொல்லிடுச்சு. ஸோ பவர்ஃபுல்ல. ஸோ உங்களோட பிராண்டுக்கு நீங்கள் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிக்கலாம். என்ன பிஸ்னஸாக வேணா இருக்கலாம், கிளாத்திங்காக இருக்கலாம், இல்லை ஒரு ஆர்கானிக் ஸ்டோராக இருக்கலாம், என்ன பிஸ்னஸாக வேணா இருக்கலாம். நீங்கள் அதை நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஒரு ஐடியா கிடச்சிரும். ஸோ யூஸ் பண்ணுங்கள், ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணுங்கள், லீட்ஸ் எடுங்க, பிஸ்னஸ் கன்வெர்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் டூல் பார்த்தீங்கன்னா பொமேலின்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க கூகுளில். பொமேலி AI. ஜஸ்ட் கூகுள் போய் டைப் பண்ணுங்கள், ஃபர்ஸ்ட் லிங்க் கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு அமேசிங் டூல் இது. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ இந்த AI டூலில் நீங்கள் லாகின் பண்ணல அப்படின்னா ஜஸ்ட் சைன் அப் பண்ணிட்டு லாகின் பண்ணிடுங்க. லாகின் பண்ணணும், UI இப்படி தான் இருக்கும். பாருங்கள், ஸ்டெப் பை ஸ்டெப் அவனே காட்டுறான். ஃபர்ஸ்ட், ஜென்ரேட் பிஸ்னஸ் DNA. என்டர் யுவர் வெப்சைட் அண்ட் வி வில் அனலைஸ் யுவர் பிராண்ட் அண்ட் பிஸ்னஸ். ஸோ நம்மளோட பிஸ்னஸ் என்ன அப்படின்றத கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து பிஸ்னஸ் DNA ஃபஸ்ட்டாக அதுவே ஜென்ரேட் பண்ணும். அண்ட் தென் செகண்ட் திங் வந்து கெட் கேம்பைன் ஐடியாஸ். வில் யூஸ் யுவர் பிஸ்னஸ் DNA டு கிரியேட் டைலர்டு மார்க்கெட்டிங் ஐடியாஸ். தேர்ட் வந்து generate creatives. We will generate high quality on-brand creatives that are ready to share. உங்களோட பிஸ்னஸ் லிங்க்கை நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க அண்ட் தென் அது கம்ப்ளீட்டாக உங்கள் பிஸ்னஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். ஃபர்ஸ்ட் இந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு கேம்பெயின் ஐடியாஸ், நீங்கள் எப்படியெல்லாம் கேம்பெயின் பண்ணலாம், எப்படியெல்லாம் மார்க்கெட்டிங் பண்ணலான்ற ஐடியாஸ் கொடுக்கும். தேர்ட் வந்து அதுக்கு தேவையான இமேஜஸ் அதுவே கிரியேட் பண்ணி கொடுக்கும். உங்கள் வெப்சைட்லேருந்து எடுத்துகிட்டு அதுவே வந்து இமேஜஸ் கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இந்த உயிர் ஆர்கானிக்ஸ் இந்த வெப்சைட் வந்து எடுத்துக்கிறேன். இவங்க நிறைய நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிறேன். ஓகே, கிளிக் ஆன் லெட்ஸ் கோ. நான் அந்த வெப்சைட் அட்ரஸை கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஜஸ்ட் கிளிக் ஆன் கண்டினியூ. ஸோ அனலைசிங் யுவர் வெப்சைட்னு வருது. பாருங்கள், இப்போ கேதரிங் கலர்ஸ், ஸ்டடிங் யுவர் பிராண்ட் வேல்யூஸ், என்ன வேல்யூஸ் இருக்குது, டிட்டர்மினிங் விஷுவல் எஸ்தெட்டிக்ஸ்.
ஸோ உங்கள் வெப்சைட்லேருந்து உங்களோட பிஸ்னஸ் அது கம்ப்ளீட்டாக என்ன பண்ணுன்னா இமேஜஸ் எல்லாத்தையும் புல் பண்ணி ஒரு ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுருவோம், ஒரு டிஎன்ஏவே க்ரியேட் பண்ணிடுவோம் உங்கள் பிஸ்னஸ் பற்றி. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அமேசிங்காக ஒர்க் பண்ணியிருக்கு. அந்த பிஸ்னஸோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் நமக்கு கொடுத்துச்சு. இங்கே லோகோ இங்கே இருக்குது, என்ன லோகோ யூஸ் பண்ணுறாங்க, என்ன ஃபாண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, அது என்ன ஃபாண்ட்டு, அண்ட் தென் என்ன இமேஜஸ்லாம் இருக்குது உங்ககிட்ட, அது எல்லாத்தையும் புல் பண்ணிடுச்சு. என்ன லொக்கேஷனு, என்ன இமேஜஸ்ஸு. ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு, இவங்க என்ன பிஸ்னஸ், என்ன மாடல் இவங்க அப்படின்றத. ஓகே, I'll click on looks good. இங்கே பாருங்க, now we'll use your business DNA to generate social media campaigns. Just click on looks good. ஸோ கேம்பெயின் ஐடியாஸ்க்கு நம்மளோட பிஸ்னஸ் வெப்சைட்லேருந்து இதுவே என்ன பண்ணணும்னா ஜென்ரேட் பண்ணி ஐடியாஸ் எல்லாம் ஜென்ரேட் பண்ணுவோம். அண்ட் தென் started generating suggestions based on business DNA. Describe the campaign you want to create அப்படின்னு கேட்குது. என்ன மாதிரியான கேம்பெயின் வேணும் உங்களுக்கு அப்படின்னு கேட்குது. ஸோ அது நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அதுக்கான கம்ப்ளீட் ஐடியாஸ் வந்து இது ஜென்ரேட் பண்ணி தரும். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு சேல்ஸ் கேம்பெயின் வேணும், இல்லை வந்து எனக்கு சேல்ஸ் கேம்பெயின் வேணாம், எனக்கு லீட் கேம்பெயின் வேணும். என்னோட பிஸ்னஸ் வந்து சர்வீஸ் பிஸ்னஸ். ஸோ அப்போ நான் வந்து லீட் கேம்பெயின் எடுத்து அந்த லீட்ஸ்க்கு நான் வந்து கால் பண்ணி பேசி, அதாவது நான் வந்து கன்வர்ஷன் பண்ணுவேன் சேல்ஸ் கால் பேசி அப்படின்னா. ஸோ என்ன மாதிரியான கேம்பெயின்ஸ் வேணும்? இல்லை எனக்கு வந்து லோக்கல் ஸ்டோர் இருக்குது, நான் ஊரில் வந்து ஒரு ஆஃப்லைன் ஸ்டோர் வச்சுருக்கேன், ஒரு சின்ன வெப்சைட் இருக்குது என்கிட்ட, எனக்கு வந்து நிறைய சேல்ஸ் வரணும், ஆஃப்லைன் கஸ்டமர்ஸ் வரணும் அப்படின்னா அதுக்கு அவேர்னஸ் கேம்பெயின் டீட்டெயில்ஸ். ஸோ இந்த மாதிரி உங்களோட ரிக்குவயர்மெண்ட்டை நீங்கள் என்ன டைப்புன்னு தெரியலனாலும் பரவாயில்ல, என்ன ரிக்குவயர்மெண்ட் வேணுன்றதை கரெக்டாக சொல்லிட்டீங்க அப்படின்னா அது கரெக்டாக உங்களுக்கு வந்து என்ன பண்ணணுன்ற ஐடியாவை ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும் உங்களுக்கு. பாருங்க, அதுவே சஜஷன் பேஸ்ட் ஆன் த பிஸ்னஸ் டிஎன்ஏ அமேசிங்காக பண்ணிடுச்சு. அந்த நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே ஃபோட்டோ ஷூட்னு ஒன்று இருக்குது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிரியேட் அ ப்ராடக்ட் ஃபோட்டோ ஷூட், சூஸ் ப்ராடக்ட் இமேஜ் அண்ட் டெம்ப்ளேட். ஒரு ப்ராப்பராக நம்ம வந்து ஒரு என்ன சொல்கிறது, ப்ரொஃபஷ்னல் ஃபோட்டோ ஷூட் பண்ணால் என்ன அவுட்புட் வருமோ அதெல்லாம் இவங்களே இதுவே பண்ணி கொடுத்துருவோம் நமக்கு. ஓகே, நம்ம இது ஒன்று ட்ரை பண்ணி பார்க்கலாம். கிளிக் அ ப்ராடக்ட். ஓகே, செலக்ட் அ இமேஜ். ஸோ அது புல் பண்ணி வச்சுருந்துச்சு இல்லைங்களா, அதில் வந்து நம்ம ஏதோ ஒரு இமேஜை எடுத்துகிட்டு ப்ராடக்ட் ஃபோட்டோ ஷூட்டுக்காக ஓகே ஹனி எடுத்துக்கலாம். லுக்ஸ் குட். ஓகே, ஸ்டோரிக்காக போடுறேன் நான். ஸோ இதில் என்ன டெம்ப்ளேட் வேணும் அப்படின்னு கேட்குது. ஸோ என்ன டெம்ப்ளேட் வேணுமோ எடுத்துக்கலாம். இன்க்ரீடியன்ட்ஸ், கான்டெக்சுவல், இன் யூஸ், ஸ்டுடியோ. ஓகே, நான் கான்டெக்சுவல் எடுத்துக்கிறேன். ஸோ அதுவே வந்து டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா இது நாலுமே உங்களுக்கு சூட்டபிளாக இருக்கும்னு சூஸ் பண்ணிடுச்சு கன்சியூமபிள்ஸில். ஓகே, லுக்ஸ் குட். ஜஸ்ட் கிளிக் ஆன் ஜென்ரேட் ஃபோட்டோ ஷூட். ஓகே, இந்த ஹனியை வந்து எப்படியெல்லாம் அது எந்தெந்த ஆங்கிளில் எப்படியெல்லாம் காட்டுதுன்னு பாருங்கள். ரியலி அமேசிங் டூல்ஸ். மிகப்பெரிய டூல் D2C பிஸ்னஸ் ஓனர்ஸ் ஆர் B2Bல இருக்காங்க, மேனுஃபேக்சரிங்கில் இருக்கிறாங்க, அவங்க ஒரு ப்ராடக்ட் வந்து ப்ராப்பராக ஷோகேஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா இந்த டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம். ரொம்ப பவர்ஃபுல் டூல்ஸ். உங்களோட க்ரியேட்டிவ்ஸ் தான் வந்து உங்களோட கஸ்டமர் பேஸே. க்ரியேட்டிவ்ஸ் எந்தளவுக்கு நீங்கள் பவர்ஃபுல்லாக ப்ராப்பராக பண்ணுறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து சேல்ஸ் கன்வர்ஷன் நடக்கும். ஏன்னா இந்த இமேஜில் வந்து நீங்கள் சொல்ல வர விஷயத்த எக்ஸாக்டாக சொல்லிடலாம். இதுதான் என்னோட ப்ராடக்ட், இதுதான் என்னோட சர்வீஸ் அப்படின்றத நீங்கள் ப்ராப்பராக சொல்ல தெரிஞ்சது அப்படின்னா சேல்ஸ் கன்வர்ஷன் கண்டிப்பாக நடக்கும். ஓகே, ஜென்ரேட் பண்ணிடுச்சு இமேஜஸ். பாருங்கள், ஒரு ஸ்டுடியோ டைப்பில் நம்ம ஃபோட்டோஷூட் பண்ணால் எப்படி இருக்கும். அதுவே வந்து பார்த்திங்கன்னா யூசேஜ் என்ன, எங்கே யூஸ் பண்ணலாம், எப்படி யூஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வச்சு நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக வந்து நீங்கள் ஒரு கேம்பெயினே நீங்கள் பில்ட் பண்ணலாம். இதை வச்சு நீங்கள் இந்த இமேஜஸ் வச்சு நீங்கள் ஒரு வீடியோவே ரெடி பண்ணலாம். எனக்கு அந்த மாதிரி AI டூல்ஸ்லாம் இருக்குது. ஜஸ்ட் இமேஜஸ் கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்னா அதுவே வீடியோவை கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி அசட்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணலாம் நம்ம. I feel like very, very powerful tool for, digital media marketers and business owners, and then D2C especially, and then service-based business also. எல்லா பிஸ்னஸ் பீப்புள்ஸ்க்கும் சரி, டிஜிட்டல் மீடியா மார்க்கெட்டுக்கும் சரி, இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
அண்ட் தென் பிஸ்னஸ் டிஎன்ஏ வந்து வேற லெவல். என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களோட லோகோ, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களை பற்றி ஒரு கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டிங், உங்களோட வெப்சைட்ஸ் என்ன பேசுது, என்னென்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது. இது இவங்களோட இதில் வந்து ஜஸ்ட் கம்மியாக காட்டுது. நான் வேறு பிராண்ட்ஸ்லாம் ட்ரை பண்ணி பார்த்தேன், ஒரு 2-3 பிராண்ட் ட்ரை பண்ணி பார்த்தேன், ஜாரா, டாமி ஹில்ஃபிகர். ஸோ இந்த பிராண்ட்ஸ்க்குலாம் இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் வந்துச்சு. ஸோ அவங்க நிறைய அவங்களுடைய வெப்சைட்ஸில் வந்து அவங்களோட மெயின் கோர் வந்து வெப்சைட்டாக இருக்கனால நிறைய விஷயங்கள் அதில் வந்து எல்லாத்தையும் வச்சுருந்தாங்க. ஸோ அது பண்ணும்போது இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் வந்தது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நீங்களும் நிறைய ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களோட பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி. சே ஃபார் எக்ஸாம்பிள் வேறு ஒரு வெல் எஸ்டாப்ளிஷ்டு பிராண்டோட லிங்க் எடுத்து போஸ்ட் பண்ணிவிட்டு என்ன நடக்குது, ஸோ இது நம்மளோட பிஸ்னஸ்க்கு இது நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்றத வந்து ஜஸ்ட் பிளான் பண்ணுங்கள். பிளான் பண்ணிவிட்டு உங்களோட பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் டூல் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான டூல் வந்து tinywaviai அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது. ஜஸ்ட் கூகுளில் போயிட்டு tinywav டைப் பண்ணுங்கள். அண்ட் தென் இதுதான் அந்த வெப்சைட். ஃபர்ஸ்ட் லிங்க் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த ஏஐ என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க எல்லா டூல்ஸையுமே ஒரே வெப்சைட்டில் வச்சுருக்காங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஏஐ. நான் என்னோட ப்ரொடக்டிவிட்டிக்கு யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். பார்த்தீங்கன்னா இதில் எல்லாத்துலேயுமே மெயின்டைன் வந்து ஃப்ரீ, எல்லாமே ஃப்ரீ தான், எதுவுமே பெய்ட் கிடையாது. ஜஸ்ட் லாகின் கூட பண்ண தேவையில்லை. நிறைய டூல்ஸ் வச்சுருக்காங்க. பிடிஎஃப்க்கு டூல்ஸ் இருக்குது. அண்ட் தென் இமேஜ்க்குனா இமேஜ் ஜென்ரேஷன், அண்ட் தென் அதோட ப்ராம்ப்ட்ஸு, பேக்ரவுண்ட் ரிமூவல், ஒரு பர்டிகுலர் எலமெண்ட்டை வந்து நம்ம வந்து பிளர் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி நிறைய இமேஜ் டூல்ஸ் வந்து வச்சுருக்காங்க. அண்ட் தென் ரைட்டிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பேராகிராஃப் ரைட்டர், சென்டென்ஸ் ரைட்டர், எஸ்ஏ ரைட்டர், ஒரு ஆர்டிக்கிள் கம்ப்ளீட்டாக ரைட் பண்ணணும், பிளாக் போஸ்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இது நம்ம தாராளமாக யூஸ் பண்ணலாம். தென் வீடியோவுக்கும் பார்த்தீங்கன்னா டூல்ஸ் வச்சுருக்காங்க. அண்ட் ஃபைல் ரிலேட்டட் டூல்ஸ் வச்சுருக்காங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான வெப்சைட் இது. இதில் நிறைய டூல்ஸ் இருக்குது, நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். உங்களோட யூஸ் கேசஸ்க்கு எது சூட்டபிளாக இருக்கோ அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் டூல் வந்து ஜஸ்ட் கூகுள் போயிட்டு ப்ராம்ப்ட் கௌபாய் ஏஐ அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் இதுதான் ப்ராம்ப்ட் கௌபாய் சொல்லிட்டு ஜென்ரேட்டர். ஜஸ்ட் கிளிக் ஆன் இட். எதுக்காக பில்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நிறைய பேருக்கு வந்து ப்ராம்ப்ட்ஸ் வந்து ப்ராப்பராக எழுத தெரியாது. அண்ட் தென் இல்லை வந்து சிம்பிள் ப்ராம்ப்ட்ஸில் வந்து ஒரு ப்ராப்பரான கண்டென்ட் வந்து எப்படி நம்ம வந்து ஜென்ரேட் பண்ணுறதுன்றது தெரியாது. ஸோ அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் அவங்களே கொடுத்துருக்காங்க கீழே. ஸோ ஜென்ரலாக வந்து ஒரு டெய்லர் கவர் லெட்டர், ஷார்ப் அண்ட் ரெஸ்யூம் புல்லட்ஸ், இந்த மாதிரி சேல்ஸுக்கு என்ன மாதிரியான சினாரியோஸ் இருக்கும், மார்க்கெட்டிங்கில் என்ன இருக்கும், ஸோ அதுக்கு எல்லாமே ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட்டில் என்னெல்லாம் தேவை, ஸோ என்னெல்லாம் டிஸ்கவர் பண்ணி ரிசர்ச் பண்ணி அவங்களே வந்து இந்த மாதிரி ரிக்குவயர்மெண்ட்ஸ் இருக்கும், ஸ்பெசிஃபிகேஷன்ஸு, ஸோ ரோட் மேப் அண்ட் பிளானிங்கு, ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ராம்ஸ் வந்து பக்காவாக பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இந்த வெப்சைட்டை. நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்னா, ஓகே கிவ் மீ ஜஸ்ட் ஒரு டிஜிட்டல் மீடியா ஏஜென்சி ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு ரோட் மேப் கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஐ கிளிக் ஆன் என்டர். பாருங்க, பில்ட் டிஜிட்டல் ஏஜென்சி ரோட் மேப். கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு கான்டென்ட் வந்து ஜென்ரிக்காக இருக்காது, ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் உங்களோட பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அதில் ஒரு கிரிட்டிக்கல் என்ன, ஹை ப்ரையாரிட்டி என்ன, அதெல்லாமே அனலைஸ் பண்ணி ஒரு ரோட் மேப் வந்து கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்கு. ஃபவுண்டேஷன் பிளானிங், லீகல் அண்ட் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன இருக்கணும், ஸோ சர்வீஸ் ஆர்கிடெக்சர் என்ன, ஆப்ரேஷன் செட்டப், சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் 90 டேஸில் என்ன, போஸ்ட் லான்ச் என்னென்ன பிளான் பண்ணணும், ஒரு கம்ப்ளீட் கைடே வந்து உங்களுக்கு கொடுத்துருச்சு. ஸோ இதை யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லான வெப்சைட். நெக்ஸ்ட் டூல் வந்து நாப்கின் ஏஐ. ஜஸ்ட் கூகுள் போயிட்டு நாப்கின் ஏஐன்னு டைப் பண்ணுங்கள். இந்த ஃபர்ஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணுங்கள். ஜஸ்ட் சைன் இன். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட கூகுள் அக்கௌண்ட் யூஸ் பண்ணி சைன் அப் பண்ணிவிட்டு தென் யூ கேன் சைன் இன். நான் ஆல்ரெடி சைன் இன் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இதுதான் நமக்கு ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீன் வரும். ஹவு வுட் யூ லைக் டு ஆட் டெக்ஸ்ட்னு கேட்குது. ஸோ பை பேஸ்டிங் மை டெக்ஸ்ட், பை டிஸ்கிரைபிங் மை ஐடியா, பை இம்போர்ட்டிங் ஃபைல் அப்படின்னு.
ஓகே, நான் இந்த செகண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணுறேன். உங்ககிட்ட ஆல்ரெடி ஒரு டெக்ஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை பேஸ்ட் பண்ணியும் வந்து இன்ஃபோகிராஃபிக்ஸ் வந்து நீங்கள் வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம். டிஸ்கிரைபிங் மை ஐடியான்னு கொடுக்குறேன் ஃபஸ்ட்டு. ஓகே, எனக்கு வந்து ஒரு ப்ரொப்போசல் வேணும், பிஸ்னஸ் ப்ரொப்போசல். ஜஸ்ட் ரேண்டமாக ஒரு ஐடியா, எனக்கு ஒரு பிஸ்னஸ் ப்ரொப்போசல் டிஜிட்டல் மீடியா மார்க்கெட்டிங்கில் வேணும் அப்படின்னு. ஸோ அந்த ஏஏ என்ன பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக பில் பண்ணும். என்ன மாதிரியான ப்ரொப்போசல் வந்து நம்ம ஒரு பிஸ்னஸ் நம்ம போய் அப்ரோச் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ நம்ம என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றத வந்து கன்க்ளூஷன் வரைக்கும் கம்ப்ளீட்டாக நமக்கு பில் பண்ணி கொடுத்துருச்சு. ஸோ அப்ஸ்ட்ராக்ட் என்ன, பிஸ்னஸ் இன்ட்ரொடக்ஷன் என்ன பண்ணணும், அப்ஜெக்டிவ்ஸ் என்ன, நம்மளோட அப்ஜெக்டிவ் என்ன, சர்வீசஸ் என்னெல்லாம் ஆஃபர் பண்ணுறோம் நம்ம. ஸோ எவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக பண்ணியிருக்கு பாருங்க, செம்ம ப்ரில்லியண்ட்டாக பண்ணியிருக்கு. ஓகே, இப்போ இதில் இன்னொரு மெயின் இம்பார்ட்டன்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா ஜென்ரேட் விஷுவல்ஸ் அப்படின்னு இருக்கு. அதுதான் இதோட மெயின் பர்பஸ் ஆஃப் இந்த டூலே. அதுதான் உங்களுக்கு இன்ஃபோகிராஃபிக்ஸை வந்து நம்ம ஒன்றுக்கும் தேடி நம்ம வந்து கூகுள் சர்ச் பண்ணி நம்ம ஒரு கண்டென்ட்டுக்கும் ஒரு இமேஜ் வேணும் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணி எடுத்து நம்ம வைக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். அண்ட் தென் தட்ஸ் நாட் ஈஸி டு, நம்ம நினைக்கிற மாதிரியான இமேஜஸ் கிடைக்காது, ஜென்ரேட் பண்ண முடியாது. ஸோ அந்த ப்ராப்ளம்லாம் அது ரிசால்வ் பண்ணுது. ஸோ பாருங்க, அதுலேயும் நிறைய சஜஷன்ஸ் கொடுக்குது. என்ஹான்சிங் ஆன்லைன் போர்ட், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃபனல். ஸோ இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளோட ப்ரொப்போசல் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ கன்வர்ஷன் வந்து ஈஸியாக நடக்கும். எதனாலன்னு கேட்டிங்கன்னா திஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ் வில் பில்ட் ட்ரஸ்ட். ஆமாம், இதெல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு ட்ரஸ்ட் பில்ட் பண்ணும் நம்மளோட பிஸ்னஸ் மேலே, ஒரு நல்ல ஒப்பீனியனை கொடுக்கும். ஸோ நம்மளோட ப்ரப்போசலே நல்லா இருக்குது அப்படின்னா, ஓகே இவங்க எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னா, ஸோ அவங்க ஒர்க் நல்லா இருக்குது அப்படின்ற, அவங்க குவாலிட்டி ஆஃப் ஒர்க் வந்து நல்லா இருக்கும்ன்ற மாதிரி ஒரு ட்ரஸ்ட் பில்ட் ஆகும். ஸோ அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டூல்ஸ் யூஸ் பண்ணுங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களோட பிஸ்னஸ்க்கு, உங்கள் சினாரியோஸ்க்கு. ஸோ ஐ யூஸ் திஸ். ஸோ கிளிக் ஆன் இட். ஸோ அதில் என்னென்ன வேரியேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு காட்டுது. எனக்கு இதுவே ஓகே. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபோகிராஃபிக்ஸ் ஆட் ஆயிடுச்சு ஆட்டோமேட்டிக்காக. அண்ட் தென் எனக்கு அப்ஜெக்டிவ் சர்வீசஸ் ஆஃபர்டில் இங்கே நான் வந்து ஒரு ஓகே எஸ்சிஓவில் இங்கே நான் ஒரு விஷுவல்ஸ் வேணும்னு நினைக்கிறேன் சர்வீசஸ் ஆஃபர்டுக்கு. அதுவே கண்டென்ட் அனலைஸ் பண்ணி அதுவே ஒரு இன்ஃபோகிராஃபிக்ஸ் வந்து ப்ராப்பராக வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். அண்ட் தென் இட்ஸ் நாட் லைக் ரேண்டமாக வந்து பண்ணாது, ரொம்ப ப்ராப்பராக அந்த கண்டென்ட்டுக்கு எது சூட்டபிளாக இருக்குமோ அதை மட்டும் எக்ஸாக்டாக பண்ணி தரும் நமக்கு. பாருங்க, ஸோ பிபிசி அட்வர்டைசிங், இமெயில் மார்க்கெட்டிங், சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங், கண்டென்ட் மார்க்கெட்டிங், எஸ்சிஓ. எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க இந்த இமேஜ். ஸோ நம்ம ப்ரொப்போசல்ஸ்க்கு நம்மளோட, இல்லை நம்ம ஒரு செமினார் எடுக்க போகிறோம் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் அவங்களுக்குலாம் இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்க இந்த மாதிரியான இன்ஃபோகிராஃபிக்ஸோட வச்சு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணும்போது யூனோ யாராக இருந்தாலுமே ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இன்ஃபோகிராஃபிக்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் ஆல் கைண்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ். இது இல்லாமல் இருந்தால் வெறும் ஒரு பிளைன் டெக்ஸ்டாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், தட்ஸ் நாட் குட் ரியலி. இந்த மாதிரியான இன்ஃபோகிராஃபிக்ஸ் வந்து நீங்கள் பில்ட் பண்ணுறது அது ரொம்ப கஷ்டமும் கூட நார்மல் பண்ணுறதுக்கு. ஆனால் இப்போ இந்த மாதிரி இந்த நாப்கின் ஏஐ யூஸ் பண்ணுறதுனால இந்த இன்ஃபோகிராஃபிக்ஸை ரொம்ப குயிக்காக, ரொம்ப எக்ஸாக்டாக நம்மளோட கான்டெக்ட் என்னவோ அந்த மாதிரி நம்ம பில்ட் பண்ண முடியும். ஓகே, யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இஃப் யூ ஹேவ் எனி கொஷின்ஸ் ஆர் எனி டவுட்ஸ் ஆர் queries எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.